லேசாக அப்படி தீ விட்டு மேலே ஒரு 2 சோறை வச்சு மேலே குழம்பு ஊற்றி வச்சுன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. மிச்சது இருந்தால் யாரும் சாப்பிடக்கூடாது, ஊரில் தான் போடணும். ஏன்னா மிச்சம் சாப்பிட்டாச்சுன்னா 2 வேலை செய்யாமல் போயிடும். அவங்க யார் வசியம் கொடுக்காங்களோ அந்நேரம் என்ன நினச்சி கொடுக்காங்களோ அது கரெக்டாக நடக்கும். அவங்க வசியம் கொடுக்கும்போது என்னத்தையா ஒன்று நினச்சிக்கிட்டதானே கதையாகாது. பிற ஐயா உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனோம் கேட்கலன்னா அவங்க கரெக்டாக நடந்திருக்க மாட்டாங்க. இல்லை ஒரே நாளில் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க, அது வேலை செய்யாமல் போயிருக்கும். ஐயா நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க கறி சாப்பிட்டோம்னா அது வேலை செய்யாது. இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்து, ஏன்னா அதெல்லாம் அவங்க நேரத்தை பொறுத்து இருக்குது. கரெக்டாக அப்படி அந்த வசியம் கொடுக்கும்போது வீட்டுக்கு விளக்கமாகி அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே யாராக இருந்தாலும் அது வேலை செய்யாது. ரொம்ப அவங்களுக்கு நல்லட்டே இருக்கணும். நம்மகிட்ட வாங்குகிற பொருள் அவங்களுக்கு நல்லட்டே இருந்தால் தான் அது வேலை செய்யும். இதனைத் தொடர்ந்து மோகன் தன் சிறுவயதில் இருக்கும் போதே மாந்திரீகம், வசியம் ஆகியவற்றில் நாட்டம் ஏற்பட்டதாகவும் அதிலிருந்து தொடர்ச்சியான தேடுதல்களின் மூலமேதான் பல குருமார்களை கண்டடைந்ததாகவும் அவர்களிடம் இருந்துதான் இவைகளை கற்றுக்கொண்டதாகவும் கூறுகிறார். அப்படி ஒரு படிக்கணுங்கிற ஆர்வத்தில் அப்படியே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 7-8 வருஷம் கழித்து ஒரு சாது தச்சையெல்லாம் வீட்டுக்கு வந்தார். அது நான் படியில் உட்காந்துருந்தேன். வந்தவுடனே நல்லா உருவம் இந்த சினிமாக்களில் பெரிய ரிஷிகள் வர்றது மாதிரி சடை வேட்டி மரச்செருப்பு போட்டு டக்குன்னு ஏறினார். உருவம் பார்த்தீங்கன்னா சைஸ் இவ்வளோ வேண்டி இருக்கும். செவ்வத்தாள் 2 படி ஏறி நின்றுக்கிட்டு தம்பி சாப்பாடு கொடு அப்படின்னாரு. எங்கள் வீட்டில் இப்போ யாரும் எல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்க. சரி வாங்கன்னு சொல்லி இலையை போட்டு சாப்பிட வச்சேன். இவ்வளோதான், அதுக்கு மேலே போதுன்ட்டார். அதில் ஒரு உருண்டை சாப்பிட்டு ஒரு உருண்டை இடம் கொடுத்தாரு. நான் பிற சாப்பிட்டுக்கிறேன் சாமி அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டு சாப்பிடு அப்படின்ட்டு கை கழுவிட்டு எழுச்சிட்டார். அப்படியே என்ன செஞ்சார், ஒரு ருத்ராட்சத்தை கையில் கொடுத்து இதை வச்சு டெய்லி பூஜை பண்ணு அப்படின்ட்டு போயிட்டார். நான் சரின்னு வாங்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா தெல்லுக்காய் செய்திருக்கும், மேலே பாம்பு படம் எடுத்த மாதிரி நல்லா கண் மூக்கு எல்லாமே பாம்பு தான் அப்படி இருக்கும். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. நான் பற்றி சூடம் காமிச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். இப்படி யாராவது முக்கியமான ஆளுங்க வந்து அதை எடுத்து காட்டுவேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அது அங்கங்கே போய் நிறைய பேரை பார்க்க வந்தாங்க. அது மட்டுமல்லாமல் தன் சிறுவயதில் வீட்டில் தனியே இருந்த சமயம் வீட்டிற்கு சந்நியாசி வந்ததாகவும் தங்கள் வீட்டில் உணவு உட்கொண்டதாகவும் அவர்கள் உண்ட உணவின் மீதியினை தன்னை உண்ணுமாறு அறிவுறுத்தியதாகவும் அவர் வீட்டை விட்டு செல்லும் போது ஒரு அரிய வகை நாகருத்ராட்சத்தை அளித்ததாகவும் அதன் அருமைகள் தனக்கு நீண்ட நாட்கள் தெரியாமல் இருந்ததாகவும் பின் நாட்களில் வெவ்வேறு இடங்களில் இருந்து சிலர் வந்து அந்த நாகருத்ராட்சத்தை பற்றி விசாரித்து செல்வதாக கூறியவர் இந்த ருத்ராட்சத்தை பற்றி பல வியப்பிற்குரிய தகவல்களை கூறினார். அதாவது இந்த நாகருத்ராட்சத்தை பாலில் ஊற வைத்தால் அந்த பால் நீல நிறமாக மாறிவிடும் என்றார். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.